ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டை இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவங்க யாருன்னு நானே சொல்றதை விட அவங்க வாயில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதோ ஹாய், நான் தான் ஜானகி, லக்ஷ்மியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. லக்ஷ்மியோட சேனல் பார்த்துட்டு சரி அவங்க கூட நம்மளும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியூர்லேருந்து கிளம்பி ஓடி வந்துட்டேன். எனக்கு வந்து குக்கிங்கை விட நல்லா சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்க இப்போ என்ன டிஷ் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல்லையும் டிங் அப்படின்னு தட்டி விட்டுருங்க. இது என்னதுப்பா இது? இது தெரியாதா? இது பேம்பூப்பா. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி பண்ண போறோம். சூப்பர் சூப்பர். பேம்பு பிரியாணியா? செம செம. வா வா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருப்பா, இதுல நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல உள்ள, அதனால முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். சரியா? பாருங்க, இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. 2 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம குக்கர்லயும் கரெக்டா ஃபிட் ஆயிடும். இதுக்கு ஒரு பிளேட்டும் ரெடி பண்ணியாச்சு. சரி, இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்ன நம்ம பார்த்துடலாமா? 3 ஏலக்காய், ஒரு 12 கிராம்பு, ஒரு 10 பீஸ் சின்ன பீஸா பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 50 கிராம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 30 கிராம் அளவு இஞ்சி. இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இஞ்சி இருக்கணும். புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். புதினா கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இது கூட இந்த அரைச்ச மசாலா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டேன். நான் ரெகுலராக செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வேன். அதாவது நான் தனியாக பிரியாணி மசாலா பொடின்னு பொடிச்சு வச்சுக்குவேன். அது இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணியே அரைச்சிக்குவேன். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கையினாலே மிக்ஸ் பண்ணி விட்டு இதை 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம அளந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்க மேடம். அப்புறம் நீ பாட்டில் வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்ட. ஊர்லேருந்து எப்போ வந்த? எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏன் கதை என்னப்பா, உனக்கு தான் தெரியுமே, நான் பூனேல தானே இருந்தேன். பையனுக்கு அங்கேயே தான் வேலை, அதனால அவன் அங்கே தான் இருக்கான். என் ஹஸ்பண்டுக்கு வேற இங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதா, அது கோயம்புத்தூர்ல, நம்ம ஊர்ல கேட்கவா வேணும். டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். சரி அன்னைக்கு மாலில் தான் உன்னை நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி பார்த்தோன்னே எனக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு இது தோணிகிட்டே இருந்துச்சு. நமக்கு வேற குக்கிங் வராது. சரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கு. சரி அப்படி உன் கூட ஜாயின் பண்ணனா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, ஏதோ ஒன்று பண்ண மாதிரியும் ஆச்சுல்ல அப்படின்னு தோணுச்சு. இனிமேல் என்ன ஃபன் பண்றோம். சரியா? அப்புறம் உன் ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஓ, என் வீட்டில் கேட்குறியா? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா.
ஆமா, எப்படிப்பா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்யணும்னு யோசிக்கிறீங்க? அதாவது ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல ஏதாவது 10 பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்களா என்ன? காமெடி பண்ணாதப்பா. ஏற்கனவே பேம்பு பிரியாணிங்கிறது இருக்கு. இங்கே கோயம்புத்தூரில் கூட ஒரு ஹோட்டலில் நாங்கள் ரீசெண்டாக ஃபேமிலியோட போய் சாப்பிட்டோமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நம்ம தான் இப்போ எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூ மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே வந்து போய் இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம். 75 ருபீஸ் தான் சொன்னாங்க ஒரு பீஸு. இப்போ வாங்கினாலும் கூட நம்ம அடிக்கடி செய்யலாம்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலான்ட்டு. சூப்பர் சூப்பர். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. டேஸ்டும் அதே மாதிரி வச்சுனா செம்மையா இருக்கும். சீரக சம்பா அரிசி போட்டிருக்க வேண்டியது தானே? இப்போ நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலில் வந்து அவங்க இந்த ரைஸில் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணிட்டு இன்னொரு டைம் சீரக சம்பா ரைஸில் பண்ணிட்டா போச்சு. ஏய், எனக்கு தாப்பா சமைக்கவே வர மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்டே கொண்டு வர முடியலப்பா. லக்ஷ்மி, நீ நல்லா சமைக்க கத்துக்கிட்ட போல இருக்கு. ம் ஆரம்பத்தில் எல்லாரும் இப்படி தான், நானும் அதே மாதிரி தான். இப்போ தான் நான் செய்யறது எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ வேற. ஏய் சரிப்பா, பேசுனதெல்லாம் போதும். இப்படி பேசிட்டே இருந்தா நான் பிரியாணி கோட்டை விட்டுற போகிறேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து முதல்ல சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கலாம். பிரியாணி செம்மையாக வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரி சரி, நமக்கு சோறு தான் முக்கியம். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பிரியாணி வேகுதடி. சரிங்க, இப்போ நம்ம பிரியாணிக்கு 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம். அதில் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வீதம் தண்ணி சேர்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது 3 கப் தண்ணி மொத்தமாக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, இந்த பிரியாணி அரிசியும் பாதி அளவு வெந்திருக்கு, தண்ணியும் பாதி அளவு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பேம்புக்கு மாற்றிக்கலாம். மூங்கில் காடுகளே, மூங்கில் அழுகும் சத்தங்களே. என்னப்பா பாடுற? மூங்கில் அழுகுதா? ஆமா, பின்ன நீ பண்ற வேலைக்கு மூங்கில் அழுகதான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வெயிட்டுக்கு நான் ஏற்கனவே தண்ணி காய வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில். அதை இந்த பிளேட் மேலே தூக்கி நம்ம வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த பிரியாணி ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறதுனால எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் வந்திருக்கும். இப்போ பார்த்துடலாம். ஏய், என்னப்பா, நான் சாப்பிட வந்திருக்கேன், என்ன இப்படி சொல்ற? அதெல்லாம் சூப்பரா தான் வந்திருக்கும். பாருங்க, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே எல்லாம் நல்லா தான் வெந்திருக்கு, உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது இப்படியே நம்ம வச்சு வேக வச்சு எடுத்தனால நல்லா பிரியாணி செட் ஆயிடுச்சு. அதனால இதை நம்ம உட்கரண்டி இல்லைன்னா ஒரு மத்து ஏதாவது வச்சு இதை நல்லா தட்டினா தான் வெளியில் வரும். இதை நம்ம ஒரு இலையில தட்டி அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தட்டு 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 தட்டு, நல்லா தட்டு நல்லா தட்டு. வாசமே செம்மையா இருக்கு, கமகமான் இருக்கு. எடுங்கடா பிளேட்டை, டேஸ்ட் பண்ணிரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பர்ப்பா, செம்ம டேஸ்டா இருக்கு, செம்ம செம்ம. நல்லா டேஸ்டியா இருக்கு. சும்மா சொல்லுங்க, இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இதை வாங்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணதுக்கு இது வர்த் தான். இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.